இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 to 33 முடிய. என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. இது இயேசு அவருடைய சீடர்களாக இருப்பவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை, வழிகாட்டு முறைகள். அன்பானவர்களே, நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நம்மிடம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வார்த்தையிலே, எண்ணங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். நம்ம விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசிட முடியாது. நமக்கென்று ஒரு நிலையை கடவுள் அவருடைய இரக்கத்தினால் கொடுத்திருக்கிறார். என்ன நிலை அது? நம்பிக்கையாளர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசுவின் வழியில் தந்தை கடவுளை ஆராதிப்பவர்கள், தூய ஆவியினால் வழி நடத்துபவர்கள், நம்பிக்கையாளர்கள். அந்த நம்பிக்கையாளர்களுக்கு என்ன திட மனது இருக்க வேண்டுமென்றால், காடு மேடு எல்லா இடங்களிலும், கரடு முரடான எந்த பாதையிலும், எவ்வளவு நெருக்கடிகள் நிறைந்த வாழ்க்கை நிலைகளிலும் இயேசுவின் இலக்கை, இயேசு என்ற இலக்கை, இயேசு என்ற வழியை, இயேசு என்ற வாழ்வை தம்முடையதாக்கி கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்வது, சீயோன் மலையை நோக்கி தொடர்வது, விண்ணக வீட்டை நோக்கி தொடர்வது. நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அவமதிப்புகள் இருக்கும். நம்மை எதிர்த்து போராடுகின்றவர்கள் சாத்தானால் கையாளப்படுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பாதை மாறக்கூடாது. இடுக்கான பாதை, வருந்தி முயல வேண்டும். அது வாழ்வு கிட்டி செல்லும் பாதை. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே, நாங்கள் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும் எப்போதும் உம்மையே நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து உம்மையே நோக்கி பயணிக்க எங்களுக்கு தொடர்ந்து அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.